ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, புது சுவையில் ரொம்பவே வித்தியாசமான முறையில் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா கழுவிட்டு தண்ணியில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்தளவுக்கு நைஸாக கட் பண்ணி எடுத்தால் தான் இது சீக்கிரமாகவே குக் ஆயிரும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். அதனால் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு அரைத்த விழுது ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு தேங்காய் சேர்த்திட்டு 3 பச்சை மிளகா இதோட சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா சேர்த்திட்டு 1 கப்பு சின்ன வெங்காயம் இதோட சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் தான் சேர்த்த வேணும், பெரிய வெங்காயம் போடக்கூடாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திட்டு கொரகொரப்பாக தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வாங்க இந்த டிஃப்ரெண்ட்டான சுவையுள்ள முட்டைக்கோஸ் பொரியல் செய்யலாம் எப்படின்னு. ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கிங்க. தேங்காய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியலுக்கு. தேங்காய் சேர்த்திட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திட்டு, கடுகு பொரிஞ்சதும் இதோட உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திட்டு, ஒரு காஞ்ச வரமிளகாய் இதோட கிள்ளி சேர்த்திட்டு, கருவேப்பிலை 1 இனுக்கு சேர்த்திக்கலாம். நல்லா பொரிஞ்ச விட்டி இதில் கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸை சேர்த்திக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதை சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயத்தை இப்போ தான் சேர்த்த வேணும், முதல்லையே எண்ணெயில் வதக்கக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இதோட வெங்காயத்தோட ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டான முறையில் இருக்கும், புது சுவையில். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் முட்டைக்கோஸை குக் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தண்ணி தெளிக்காமல் எண்ணெயிலேயே குக் பண்ணிக்கலாம். மிதமான தீ வச்சு குக் பண்ணோம்னா தான் அடி பிடிக்காது. அப்பப்போ இடையிலையே கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இன்னும் 1 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா குக்காகி ரெடி ஆயிரும். சிம்மிலே வச்சு நீங்கள் குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா. இப்போ நல்லா பாருங்கள் குக் ஆகிடுச்சு. இப்போ முட்டைக்கோஸ் இடப்பகுதியில் இந்த மாதிரி தேங்காய் விழுது இடையில சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கிளறி விடக்கூடாது. கிளறி விடாமல் இந்த முட்டைக்கோஸ் வச்சு இந்த தேங்காய் விழுது எல்லா சைடும் மூடி வச்சு ஒரே நிமிஷம் மட்டும் மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மணமாக சூப்பரான முறையில் முட்டைக்கோஸ் பொரியல் டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி அருமையான டேஸ்ட்டில் இந்த மாதிரி புது சுவையில் முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.